இன்னொன்றையும் சொல்கிறார். இன்றைக்கு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு. ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. உங்களுக்கே கோபம் வருது, பதட்டம் வருது, எரிச்சல் வருது. இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இன்னொன்றையும் சொல்கிறார். இன்றைக்கு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு. அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்களுக்கே கோபம் வருது, பதட்டம் வருது, எரிச்சல் வருது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார். பதற்றத்தை நேரடியாக நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன். இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதிமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு என்று நீங்கள் உணர வேண்டும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். திரு ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள் அவர் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள். நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுவாங்களா? சில கட்சிகள் சொல்கின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் எண்ணப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம்.